வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் சொல்லக்கூடிய தகவல் என்ன பாத்தீங்கன்னாக்கா, இந்த அன்ரிசர்வ் டிக்கெட் எடுப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பல வசதிகளை பத்தி இந்த நிகழ்ச்சியில் பேச போறோம். என்ன சார் அன்ரிசர்வ் டிக்கெட்ல என்ன சார் வசதிகள் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த நிகழ்ச்சி முடியும் போது நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ஆமா நண்பர்களே, நம்மள பல பேர் முறையாக ரிசர்வ் பண்ணி பெர்த்ல படுத்துட்டு போறது, அது ஸ்லீப்பரா இருக்கலாம் அல்லது ஏசியா இருக்கலாம், ரிசர்வ் பண்ணி போறது வழக்கம். ஆனா நிறைய பேர்கள் தங்களுடைய ஒரு வருமானத்தின் அளவுகோல் காரணமாகவும் அல்லது சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் எதுக்கு நம்ம அன்ரிசர்வ் டிக்கெட்ல எடுத்து போயிடலாமே அப்படின்னு போகக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். அது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா இதே அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து நானும் பல வருடங்களாக பயணித்திருக்கிறேன். நைட்ல தூங்காம பேசாம ஒரு சீட்ல உட்கார்ந்து விடிய சென்னைக்கும் பல ஊர்களுக்கும் நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். சோ அந்த அன்ரிசர்வ் டிக்கெட்ல என்னென்ன வசதி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரிசர்வேஷன் டிக்கெட்ல உள்ள ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறது. நீங்க ஒரு பர்டிகுலர் ட்ரெயினுக்கு ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிக்கெட்ல அந்த ட்ரெயின் நம்பர், அந்த ட்ரெயின் பேர் அதில் அச்சடிச்சிருக்கும். உதாரணமா கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு ஒரு சேரன் எக்ஸ்பிரஸ்ல ரிசர்வ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க டிக்கெட்ல பாருங்க, அந்த ட்ரெயின் நம்பர் போட்டு சேரன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போட்டிருக்கும். அது மாதிரி பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வரக்கூடிய ஒரு பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்லயோ அல்லது மெயில் அதையோ நீங்க ரிசர்வ் பண்ணீங்கன்னா அந்த ட்ரெயின் நம்பர் போட்டு வச்சிருப்பாங்க. அது மாதிரி திருநெல்வேலி வந்தா நெல்லை எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா நெல்லை எக்ஸ்பிரஸ் அதுல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாண்டியன் எக்ஸ்பிரஸ்னா பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அடிச்சிருப்பாங்க. சோ நீங்க எந்த ட்ரெயினுக்கு அந்த டிக்கெட் எடுத்திருக்கீங்களோ அந்த ட்ரெயினுக்கு மட்டும்தான் அது செல்லும், வேறு ட்ரெயின்களுக்கு அது செல்லாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உதாரணமா மதுரையில் ஒருத்தர் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் எடுத்திருக்காரு. சப்போஸ் அந்த வண்டி விட்டுட்டார், உடனே அந்த டிக்கெட் வச்சு அடுத்து இன்னொரு ஒரு ட்ரெயின்ல அவர் ரிசர்வேஷன் ஏறி நான் அந்த வண்டி விட்டேன் இதுல பயணிக்கலாமான்னு கேட்டானா, இவருக்கு ரிசர்வ் செய்யப்பட்ட இருக்கை அந்த வண்டியில காலியா போய்கிட்டு இருக்கு. ஆனா அதை விட்டுட்டார். இப்ப இன்னொரு வண்டியில ஏறினா அதே கோச்சில அதே நம்பர்ல இன்னொருத்தர் உட்கார்ந்துருப்பார்ல, அப்ப இவருக்கு இப்படி கொடுக்க முடியும். அதனால இந்த ரிசர்வ்டு டிக்கெட் அந்த குறிப்பிட்ட ட்ரெயினுக்கு மட்டும்தான் செல்லும், வேறு ட்ரெயினுக்கு செல்லவே செல்லாது. நீங்க இதை வச்சுட்டு அதுல ஏறினீங்கன்னா நீங்க வித்தவுட் டிக்கெட்ல பயணம் பண்ணுவதாக கருதி உங்களிடம் ஃபைனோட சேர்த்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். சோ ரிசர்வ்டு டிக்கெட்டை வச்சு எந்த ட்ரெயினுக்கு ரிசர்வ் பண்ணிருக்கீங்களோ அந்த ட்ரெயினுக்கு மட்டும்தான் நீங்க பயணிக்க முடியும், வேற எந்த ட்ரெயினுக்கும் அதை மாத்தி பண்ண முடியாது. ஆனா ஒரு சின்ன சலுகை இருக்கு. என்ன கேட்டீங்கன்னாக்கா, சப்போஸ் ஒரு நியாயமான காரணங்களுக்காக வண்டி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அதே டிக்கெட்டை வச்சு வேற ஒரு ட்ரெயின்ல பயணிக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க போய் என்ன செய்யணும், அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போய் இந்த மாதிரி இந்த வண்டி விட்டுட்டேன் சார், எனக்கு வேற வண்டிக்கு மாத்தி எழுதி கொடுங்கன்னு சொன்னா அவர் அதை கையெழுத்து போட்டு தருவார். இவர் இந்த வண்டி விட்டுட்டார், அதனால இவர் எந்த வண்டியில போறீங்க கேட்பாரு. அடுத்து வரபடி இந்த வண்டியில போறேன்னு சொன்னா அந்த நம்பரை போட்டு தருவார். ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவர் ரிசர்வேஷன் மட்டும் பயணம் வைக்க முடியாது. சாதாரண அன்ரிசர்வ் பயணியாக அதுல பயணிக்கலாம். நீங்க ஸ்டேஷன் மாஸ்டர் என்டார்ஸ்மெண்ட் வாங்கணும். அதுக்கு பேர் என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னு பேரு. இந்த ட்ரெயின்ல இருந்து ட்ரெயினுக்கு ஒரு மாற்றி எழுதி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அவர் கையெழுத்து போட்டு அனுப்பினா நீங்க இன்னொரு ட்ரெயின்ல அன்ரிசர்வ்ல தான் போகலாம், ரிசர்வ் ரிலேஷன் போகக்கூடாது. இதனால தெரிஞ்சுக்கணும். இப்போ அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்கு வரும். இந்த அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிக்கெட்ல இது பாண்டியன் எக்ஸ்பிரஸுக்கு டிக்கெட்டு அல்லது நெல்லை எக்ஸ்பிரஸுக்கு டிக்கெட்டு அல்லது கோவை இந்த சேரன் எக்ஸ்பிரஸுக்கு இந்த டிக்கெட்னா அதுல இருக்கவே இருக்காது. அது நீங்க இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் அவ்வளவுதான். அதனால சப்போஸ் நீங்க வண்டியை விட்டா கூட அடுத்து வரக்கூடிய வண்டியில அதே ரூட்ல போகலாம். இப்போ உதாரணமா சென்னையில இருந்து ஒருத்தர் என்ன செய்யறாரு, கன்னியாகுமரிக்கு டிக்கெட் எடுக்கிறாரு. அவங்க எடுக்கும் போதே சூப்பர் பாஸ்ட் அப்படின்னு டிக்கெட் எடுத்துட்டாருன்னா சூப்பர் பாஸ்ட் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு அதை விட குறைந்த வெறும் சாதாரண எக்ஸ்பிரஸ் அல்லது லோக்கல் எந்த ட்ரெயின்ல வேணாலும் அவர் பயணிக்கலாம். அந்தியோதயா வண்டி மட்டும் விதிவிலக்கு, அதுல மட்டும் பயணிக்கிறதுக்கு தனி டிக்கெட் வாங்கணும். அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் வண்டியை தவிர மற்ற எந்த வண்டிகளையும் அவர் பயணிக்கலாம். ஆனா அந்த ரூட்டு மாற்றக்கூடாது. இப்போ உதாரணமா அவர் சென்னை எக்மோர் டு கன்னியாகுமரி டிக்கெட் எடுத்திருக்காரு. வழி விருத்தாச்சலம் வழியாக டிக்கெட் எடுத்திருப்பார், அது கார்ட் லைன் வழியாக எடுத்திருப்பார். ஆனா அவர் எந்த ரூட்ல போகக்கூடாது, அந்த விழுப்புரத்துல இருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் வழியா சுத்தி திருச்சி இருந்தீங்களா, அந்த சுத்தி போற ரூட்ல அவர் போகக்கூடாது. மற்றபடி இந்த ரூட்ல வரக்கூடிய விழுப்புரம் விருத்தாச்சலம் திருச்சி வழியாக வரக்கூடிய எந்த ட்ரெயின்ல வேணாலும் அவர் பயணிக்கலாம்.
உதாரணமா டிக்கெட் எடுத்து வரதுக்குள்ள கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் கிளம்பிட்டு இப்ப டிக்கெட் கையில இருக்கு. இந்த டிக்கெட் வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸுக்கான டிக்கெட் இல்ல, கன்னியாகுமரி போறதுக்கான ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் வச்சிருக்காரு, அன்ரிசர்வ் டிக்கெட். சோ இந்த டிக்கெட் வச்சுட்டு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா 7:20க்கு ஒரு அனந்தபுரி கிளம்பும். சோ அந்த அனந்தபுரியில ஏறி நாகர்கோவில் வரைக்கும் போய் அந்த பக்கம் ஏதாவது லோக்கல் ட்ரெயின் இருந்தாலும் போகலாம், இல்ல நாகர்கோவில் இறங்கி ஒரு பஸ்ஸை பிடிச்சி கன்னியாகுமரி போகலாம். சோ இந்த மாதிரி அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சிருக்கவர் வந்து அவர் எந்த ரூட்ல டிக்கெட் எடுத்திருக்காரோ அதே ரூட்ல போகக்கூடிய எந்த ட்ரெயின்ல வேணாலும் பயணிக்கலாம். இப்போ இந்த பிரேக் ஜேர்னி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பயணத்தின் இடையில ஒரு 2 நாள் இறங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு இருக்கு. அது இந்த அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்கு வந்து எப்படி பொருந்தும் அப்படி கேட்டீங்கன்னாக்கா, இப்போ ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, நாகர்கோவில இருந்து டெல்லிக்கு டிக்கெட் எடுக்கிறாரு, அன்ரிசர்வ் டிக்கெட். இப்போ இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 கிலோமீட்டருக்கு மேல டிக்கெட் எடுத்துருக்காரு, பயணம் பண்ணலாம். இப்ப இவருக்கு என்ன பிரேக் ஆஃப் ஜேர்னி ரூல் என்ன அப்படி அப்ளை ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டின பிறகு அந்த ஊர்ல இறங்கி அப்படியே ஒரு 2 நாள் அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு டயர்ட்னஸ் போக்கிட்டு அதன் பிறகு அடுத்த ட்ரெயின்ல ஏறி டெல்லி நோக்கி போகலாம். இது என்ன கண்டிஷன் சொன்னா, அவர் 500 கிலோமீட்டருக்கு மேல டிக்கெட் வச்சிருக்கணும். அடுத்தது அவருடைய ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஜேர்னி வந்து 500 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும், 500 கிலோமீட்டருக்கு முன்னாடி எடுக்க முடியாது. அதாவது 500 கிலோமீட்டர் பயணம் பண்ண பிறகு அந்த ஸ்டேஷன்ல இறங்கி ஒரு 2 நாட்கள் அவர் ஓய்வு எடுத்துட்டு அப்படியே அடுத்த ட்ரெயின்ல ஏறி போகலாம் இந்த அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சுக்கிட்டு. ஆனா அதுக்கு என்ன நிபந்தனை அப்படி கேட்டீங்கன்னாக்கா, அவர் எந்த ஸ்டேஷன்ல இறங்கி ரெஸ்ட் எடுக்க போறாரோ அந்த ஸ்டேஷனுடைய ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட ஒரு என்டார்ஸ்மெண்ட் சிக்னேச்சர் வாங்கிக்கணும். இவர் இந்த டேட்ல இந்த ட்ரெயின்ல வந்தாரு, இங்க இறங்கிக்கிட்டாரு இத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு தருவார். அப்பதான் இவர் அடுத்த 2 நாள் கழிச்சு யாராவது டேட் அடுத்த டிடி வந்து செக் பண்ணாருன்னா இவர் மேல எந்த பிரச்சனையும் வராது. சோ அவர் இறங்குற இடத்துல ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிக்கணும். இந்த பிரேக் ஆஃப் ஜேர்னியும் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் டிக்கெட் வச்சிருந்தாருன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஜேர்னி அளவிடு 500 கிலோமீட்டருக்கு அப்புறம். 1000 கிலோமீட்டருக்கு மேல டிக்கெட் வச்சிருந்தாருன்னா 2 பிரேக் ஜேர்னி அவர் எடுத்துக்கலாம். முதல்ல 500 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு பிரேக் ஜேர்னி, அதன் பிறகு இன்னொரு 500 கிலோமீட்டர் இன்னொரு பிரேக் ஜேர்னி எடுத்துக்கலாம். அப்பவும் என்ன செய்யணும், அந்த என்டார்ஸ்மெண்ட் கையெழுத்து மட்டும் ஸ்டேஷன் மாஸ்டர் வாங்கிட்டு அப்படியே சுத்திட்டு என்ன இறங்கி அங்க ஊர் சுத்தலாம், சுத்தி பார்த்துட்டு போகலாம். சோ இந்த பிரேக் ஜேர்னி ரூல் ஆனது இந்த அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்கு அழகா பொருந்தும். அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்ல வர பாருங்க, ரிசர்வேஷன் டிக்கெட்னா நீங்க முன்னாடியே பிளான் பண்ணி எடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் 40 நாள் 50 நாளைக்கு முன்னாடி எடுத்தா கிடைக்கும். சோ நீங்க எடுத்த பிறகு அதை கேன்சல் பண்ணணும்னா அது ஒரு கன்ஃபார்ம் டிக்கெட்டா இருந்தா, ஸ்லீப்பர் கிளாஸா இருந்தா 120 ரூபா அவங்களுக்கு கழிச்சு தான் கொடுப்பாங்க கிளரிக்கல் சார்ஜ். ஏசி கிளாஸா இருந்தா 200 ரூபா வரைக்கும் கழிச்சு தான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம அன்ரிசர்வ் டிக்கெட்டுங்கிறது வந்து இப்ப பயணம் பண்ண போற ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளதான் எடுக்க முடியும். அது 3 ஹவர்ஸ்க்குள்ள எடுத்து அந்த 3 மணி நேரத்துக்குள்ள முதல் வண்டியில பயணம் பண்ணணும், அல்லது டிக்கெட் எடுத்தா 3 மணி நேரத்துல பயணத்தை தொடங்கிடணும். சோ அந்த மாதிரி நேரத்தில் எடுத்தா போதும். சோ அந்த சௌகரியம் இருக்கிறதுனால நமக்கு எந்த குழப்பமும் இருக்காது. ஏன்னா 3 மணி நேரத்துல நம்ம சென்னைக்கு போறோம், கோயம்புத்தூர் போறோம், பெங்களூர் போறோம்னு முடிவு எடுக்காம யாரும் இருக்க மாட்டாங்க. சோ நம்ம அந்த ஸ்பாட்ல முடிவு எடுத்து உடனடியாக டிக்கெட் வாங்கிக்கலாம். சரி, டிக்கெட் எடுத்த பிறகு இப்போ ஒரு 3 மணி நேரம் இருக்கும்போது டிக்கெட் எடுத்துட்டீங்க. ஆனா திடீர்னு போக வேண்டிய அவசியம் இல்ல, உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தரை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க வச்சுங்க, பேசாம உங்க டிக்கெட் அவர்கிட்ட கொடுத்து நீங்க போயிட்டு வான்னு அனுப்பி வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா ரிசர்வ் பண்ண டிக்கெட்டை இன்னொருத்தருக்கு நீங்க அவ்வளவு ஈஸியா கொடுத்துட முடியாது. சோ அதனால அந்த அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து உங்களுக்கு பதிலாக உங்க பையனையோ அல்லது உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டையோ நீ போயிட்டு வாப்பா நான் போக முடியல எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கலாம். இல்ல சார் எனக்கு வேண்டாம் அப்படி கேன்சல் பண்ணணும், அன்ரிசர்வ் டிக்கெட்டை கேன்சல் பண்ணலாமா சார்? இல்ல சார் அப்படி யாரும் ஊருக்கு போக வேண்டிய அவசியமே ஏற்படல, டிக்கெட் எடுத்துட்டேன், கேன்சல் பண்ண முடியுமா? பண்ணலாம். 30 ரூபா மினிமம் கிளரிக்கல் சார்ஜ் எடுத்துட்டு மீதி பணத்தை கொடுத்துருவாங்க. இப்ப சென்னைக்கு டிக்கெட் 190 ரூபான்னு 30 ரூபா எடுத்துட்டு மிச்சம் 160 ரூபாய் கொடுத்துருவாங்க. சோ அன்ரிசர்வ் டிக்கெட்டை நீங்க கேன்சலும் பண்ணிக்கலாம். திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு போக விரும்புறாரு, மத்தியானம் 2 மணிக்கு வராரு. ஆனா மத்தியானம் 2 மணிக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி இருந்து சென்னைக்கு ட்ரெயின் இல்ல. ஆனா அப்ப என்ன இருக்குன்னா திருச்சி வரைக்கும் போகக்கூடிய இன்டர்சிட்டியோட இருக்குது. திருவனந்தபுரம் டு திருச்சி இன்டர்சிட்டி மத்தியானம் ஒரு 2:40 அளவுல திருநெல்வேலி கிளம்புது. இவர் என்ன செய்யலாம், எனக்கு சென்னை எக்மோருக்கு ட்ரெயின் டிக்கெட் கொடுங்க, நான் வந்து திருச்சி போய் வேற ஒரு வண்டியில மாறி போய்க்கிறேன், அதாவது அடுத்து வரக்கூடிய ஒரு கொல்லம் எக்ஸ்பிரஸ்லயோ அல்லது திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு ராக்போர்ட் அல்லது மேங்களூர் மெயில் அந்த மாதிரி ட்ரெயின்லயோ நான் மாறி போய்க்கிறேன்னு சொல்லி எடுத்தாருன்னா தாராளமா எடுத்துக்கலாம். கவுண்டர்ல போய் சென்னைக்கு டைரக்டா டிக்கெட் கொடுங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா திருச்சி வரைக்கும் ஒரு டிக்கெட் போட்டுட்டு
அப்ப திருச்சியில இறங்கி சென்னைக்கு இன்னொரு டிக்கெட் எடுத்தாருன்னா கட்டணம் அதிகமாகும். வண்டி நம்பர் 22-608 திருவனந்தபுரம் திருச்சி இன்டர்சிட்டி பாத்தீங்கன்னாக்கா திருச்சிக்கு இரவு 7:45 போய் சேர்ந்துடும். கொல்லம் டு சென்னை எக்மோர் இந்த வண்டி 16-102 இந்த வண்டி பாத்தீங்கன்னாக்கா ஒரு 9-9:30 மணி போல திருச்சிக்கு வரும். சோ அந்த ட்ரெயின்ல ஏறி அவர் அப்படியே அந்த சார்ல சென்னைக்கு போய் சேர்ந்துடலாம். இல்ல சார் அந்த வண்டியில கூட்டமா இருக்கும், மேங்களூர் டு சென்னைன்னு ஒரு வண்டி வரும். வண்டி நம்பர் 16-160. இது மேங்களூர்ல இருந்து புறப்பட்டு அப்படியே கோயம்புத்தூர் கரூர் வழியா திருச்சி வரும். திருச்சிக்கு அப்புறம் அது அப்படியே சென்னைக்கு போகும். பெரும்பாலும் மேங்களூர்ல இருந்து சென்னைக்கு போறவங்க இப்படி சுத்தி போக விரும்ப மாட்டாங்க. மேங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் கரூர் திருச்சி வரைக்கும் வரவங்க தான் வருவாங்க. சோ திருச்சியில அந்த வண்டியில அப்படியே ஃபுல்லா காலியாயிடும். ஏன்னா மேங்களூர் கோயம்புத்தூர் வரவங்க பூரா அந்த வண்டியில அன்ரிசர்வ் டிக்கெட் உட்பட அத்தனை பெட்டிகளுமே காலியாயிடும். புதுசா திருச்சியில இருந்து தான் சென்னைக்கு ஏறுவாங்க. பட் இந்த வண்டி இப்ப தற்போது தாம்பரம் வரைக்கும் தான் போகுது. இந்த 16-160ல நீங்க ஃப்ரீயா ஏறிக்கலாம். ஏறீங்கன்னா அப்படியே காலையில ஒரு 3-3:30 நீங்க எங்க போயிடலாம், சென்னை தாம்பரத்துக்கு எக்மோருக்கு போயிடலாம். சென்னை தாம்பரத்தில் இறங்கிட்டா கூட அங்க ஒரு லோக்கல் ட்ரெயினுக்கு நீங்க டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை வச்சு அப்படியே நீங்க எக்மோர் வரைக்கும் போய்க்கலாம். சோ இந்த மாதிரி சௌகரியங்கள்லாம் இருக்குது. அப்புறம் இந்த அன்ரிசர்வ் டிக்கெட்டை நீங்க ஸ்டேஷன்ல கூட்டமா இருக்கு அப்படின்னு அங்க போய் தான் கவுண்டர்ல போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டுல வச்சு உங்க செல்போன்ல UTS ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருந்தா அது மூலமாகவே நீங்க ஈஸியா வீட்டுல இருந்து புறப்படும் போது டிக்கெட் எடுத்து போயிடலாம். அங்க போய் கியூல நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கிறது நிறைய கியூ நிற்பாங்க. அதுல போய் நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே நீங்க நேர ஸ்டேஷன்ல வந்து டிக்கெட் காமிச்சிக்கலாம். உங்களுடைய ஆப்ல வந்து அந்த டிக்கெட் அப்படியே இருக்கும். அந்த டிடி வந்து கேட்கும் பொழுது காண்பிப்பதற்கு உங்களுக்கு நெட் கனெக்ஷன் தேவையில்லை. அந்த மாதிரி ஷோ டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நெட் கனெக்ஷன் தேவையில்லை. சோ அந்த டிக்கெட் எப்போ காட்டிக்கலாம். ஆனா என்ன, நெட்ல எடுத்த இந்த UTS மூலமா எடுத்த டிக்கெட்டை வந்து நீங்க கேன்சல் பண்ண முடியாது. அது திருப்பி பணம் வாங்க முடியாது. கண்டிப்பா பயணம் செஞ்சுதான் தீரணும். இந்த UTS ஆப் மூலமாக எடுத்த டிக்கெட்டை இன்னொருத்தருக்கு மாத்தியும் கொடுக்க முடியாது. ஏன்னா அது உங்க செல்போன் தான் இருக்கும். அப்படியே செல்போன் வேணா அவர்கிட்ட கொடுத்து அவரை போய் சொல்லலாம். சார் இந்த வரை இன்னொரு வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நீங்க உங்க கையில உங்களுடைய செல்போன்ல ஜிபே, போன்பே இந்த மாதிரி மெத்தட்ல பணம் கட்டக்கூடிய வழிமுறை இருந்தால், அல்லது இன்டர்நெட் பேங்கிங் மூலம் பணம் கட்டுற வழிமுறை இருந்தால், அந்த ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துல மெஷின் வச்சிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் சொல்லி. அந்த மிஷின்ல போய் நீங்க படம் ஓடிட்டு இருக்கும். அதை நீங்க டச் பண்ணி எந்த ஊருக்கு போகணுங்கிறத தொட்டு அதுக்கு எத்தனை டிக்கெட் சூப்பர் ஃபாஸ்டா என்னங்கிற கேட்டகரியை செலக்ட் பண்ணி கடைசியில் அதுக்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கிரீன்ல அந்த ஆப்ஷன் வரும். இதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணா நீங்க பே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா டிக்கெட் வந்து வெளியே வந்துடும். சோ அதனால இந்த மாதிரி கவுண்டர்ல டிக்கெட் எடுக்கிற பிரச்சனை இருந்தா கூட நீங்க என்ன செய்யலாம், இந்த UTS ஆப் மூலமாகவோ அல்லது ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் மூலமாகவோ இந்த அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து பயணிக்கலாம். சோ இதான் நண்பர்களே, இந்த அன்ரிசர்வ் டிக்கெட் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு வசதிகள் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிந்து கொள்வீர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.